ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம லக்ஷ்மி பிரியாவோட லைவில் வந்து பார்த்திங்கன்னா சபரி ப்ரோமே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதில் அவங்க ரெண்டு பேரும் பேசின அந்த ஒரு அழகான கான்வர்சேஷன் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம கோகுல் கிரிஷ் அப்படிங்கிற பையனுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நம்மளுமே ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெக்கவர் ஆகி வீட்டுக்கே போயிட்டாங்களாம். 50,000 ப்ளஸ் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அதை பற்றியுமே வீடியோலையும் பேசியிருந்தாங்க. நம்ம சபரி ப்ரோ வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோவுமே போட்டிருந்தாங்க, பையன் ரெக்கவர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க உதவி பண்ண எல்லாருக்குமே. ஸோ நம்ம சைட்லேருந்துமே அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இந்த ஒரு வீடியோ மூலிமா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சபரி ப்ரோ எங்கே இருந்தாலுமே ஒரு வைப் இருக்கும், அதே மாதிரி இந்த வீடியோலையுமே ஒரு வைப் இருந்துச்சு. ஸோ ட்வின்னிங் வைப்னு சொல்லலாம். லக்ஷ்மி பிரியா அண்ட் சபரி ப்ரோ கூட கங்கா நர்மதாவும் வந்து இணைஞ்சிருந்தாங்க லைவ்ல. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியுமா. லைவ் வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். குட் மார்னிங் சொல்லலாம் அப்படின்னு. Thanks for everyone who donated for him. அவங்க வந்து இப்போ பாப்பா வந்து சரியாயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். Thank you and thanks to you அத வந்து ஷேர் பண்ணதுக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து எங்கேயும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப thank you. அது ஆக்சுவலி என்னன்னா அந்த ஒரு 57,000 ரூபாய் பக்கத்துல கலெக்ட் ஆச்சு. அதுக்கு மேல ஏதோ யூபிஐ ஐடி ஏதோ எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதனால சாரி, அதுக்கு சாரி. அது ஏதோ பேங்க் சைட்ல ப்ராப்ளம், அதனால என்னால பார்க்க முடியல. சோ மிச்சம் இருந்தது எல்லாத்தையும் நம்ம போட்டு அவனுக்கு கட்டியாச்சு. அந்த பில் அட்டாச்மெண்ட் போட்டாச்சு. சூப்பர், great going, so proud of you. Thank you. Yes. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோம். நீங்க? நான் இப்பதான் சாப்பிட்டேன். டயட்ல இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு அண்ணா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, மத்தியானம் முடிஞ்சிரும். 10 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சரி, நாம அப்ப டீல் வச்சுக்கலாமா? நாம ஒழுங்கா வந்து நம்ம டயட்ல இருந்து உடம்பு குறைக்கலாம் தெரியாது. ஹெல்தியா இருந்தா போதும், உடம்பு. ஆமா, எதுக்கு அந்த கருமம் குறைச்சிக்கிட்டு? அது வேணாம், சாப்பாடு தாங்க வாழ்க்கை. ஆமா, நான் நல்லா இப்ப அப்படிதான் சொன்னாங்க. நீங்க அதை சாப்பிட இதை சாப்பிடலாம். நான் அப்படி சொன்ன அவங்க கூட போய் சாப்பிட்டு வந்தோம். அதான் ஒரு விஷயமே. அதான் அவங்களே டெம்ட் ஆயிடுவாங்க சொன்னவங்களே, நம்ம அந்த மாதிரி ஆக்கி. அதனால நான் வந்து இந்த மார்ச் 1ஆம் தேதியில இருந்து, ஐயோ மார்ச் முடிஞ்சிச்சுல, ஐயோ ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து டயட் யோசிக்க ஆரம்பிச்சு ஒரு மாசமே போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்துன்றாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் டே. அப்ப நீங்க எங்க ஃபுல் பண்ண பாக்குறீங்களா? நீங்க ஏப்ரல் 2ல இருந்தே ஆரம்பிங்க. ஓகேவா? ஒன்னலாம் ஃபுல் பண்ணவே முடியாது பிலமேடு. ஆல்ரெடி நீ ஃபுல் தான். நல்லா சமைக்கிறீங்களே. உங்க அம்மாவும் நீ அடிக்கடி சமைச்சு சாப்பிடுறீங்கல்ல, அங்க உட்காந்து சாப்பிடுறீங்கல்ல, கூப்பிட வேண்டியதானே? இன்னைக்கு கூட பாருங்க, அவங்க வந்து அமாவாசைக்கு வீட்டுல நல்லா சமைச்சிருக்காங்க. ஓகேவா? எதையுமே எடுத்துன்னு வரல. எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அது விரத சாப்பாடும். ஏய் சத்தமா பேசுப்பா. புருஷன் எங்க? பக்கத்து வீட்லயா? நல்ல புருஷன். வேற பொண்டாட்டியோட நம்ம நடிக்கிறது சீரியல் பா. ஆமா, எங்க நாங்க சீரியல் பத்தின அவர் புருஷனை பேசுறேன். நீங்க வேற அப்படியே சீரியல். ஓகே, ஆக்சுவலி நல்லா இருந்தது. அன்னைக்கு ஷோ நல்லா இருந்தது, நான் பார்த்தேன். எது? அண்ணா கசம் இல்ல, சொல்லாத. அதுவா? இன்னைக்கு வந்து சூப்பர் சிங்கர்ல நான் வந்து அந்த கோஸ்ட் கெட்டப்லாம் போட்டு ஆடி இருக்கேன். பிசி நான் இது பார்த்தேன். அவங்க அனுராதா மேம் வந்து ஃபுல்லா அவங்க வந்து எனக்கு உண்மையிலேயே பயமாயிடுச்சு. நீங்க தான் காரணம், ஃபோன் பண்ணலாம் திட்டினாங்க. அது ரொம்ப நல்லா இல்லையா? ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு மேக்கப் போட. ஷூட்டிங் இல்லையா? ஷூட்டிங் உங்க வெயில் ஆனா கொடுமையா இருக்கு. அப்பா சாமி, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, என்ன அதுக்குள்ளேயே கொடுமை? நான் ரீசெண்டா பார்த்தேன். அந்த எபிசோட்லாம் சூப்பரா இருந்தது மகாநதியில. எது? பாப்பா ஏஜென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாலியா வந்து ஆடுறது எல்லாம் ஜாலியா இருந்தது. எஸ் மேடம் தான். அது எவ்வளவு பவ்யமா பெண்மையா நடந்துட்டாங்க. ஒரு நாள் பெண்மாய் நடிச்சிருக்கா. ஆக்சுவலி அழகா இருந்தா. நீங்க நாங்க பார்த்து அழகா இருக்கு. இல்ல நான் அந்த வண்டி நாய் பிடிக்கிற வண்டி பேர் ஒருத்தர் வருவான் பாரு, இப்ப என்ன கூட்டு போறதுக்கு. சார் ரெடி சார் அடிப்பாங்க. பாவப்பா. சரி, ஓகே, பை பை. ஓகே, இப்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கேன் உன்னை பத்தி. ஆமா வருவாரு ஒருத்தர் வந்து என்ன சூப்பரா கூட்டு போறாரு. பாவம். அவன் செல்லா குட்டி. ஓகே, நம்ம கிட்ட நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ ஆமா, அதுக்கு நம்ம கீழே பேசிக்கலாம். எல்லாம் சாரிங்க, நாங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோமா, நாளைக்கு பேசிட்டே இருந்தோம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய் பாய்.